நயனா நாகேந்திரன் சொல்லி பிஜேபி இருக்காது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் கேவலமா அசிங்கமா இல்ல, அவங்க கட்சியை வளர்க்க தெரியல. அவங்க கட்சியை வளர்க்கணும்னா நீங்க போய் 4 பேருக்கு நல்லது செய்யணுங்க. தலைவரை கேவலமா பேசிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சருங்க, அவர் இணைய கூட தொட முடியாது, அவர் இணைய கூட தொட விட மாட்டோம். நீங்க மைக்கில பேசி போயிட்டு 2 பேருக்கு பேட்டி கொடுத்து போயிட்டு போயிருவீங்களா? விட்டுருவோமா? விடவே மாட்டோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கட்சி தலைவர்கள், அந்த கட்சி தொண்டர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றோம். இதெல்லாம் அவர் பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். உங்க சுய விளம்பரத்துக்கு நீங்க சுய விளம்பரம் தேர்வுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறீங்களா? நீங்க இல்ல பேசுறீங்களான்னு கேட்கிறேன். உங்களை வருமானம் விட மாட்டோம். அவரை நீங்க பக்கத்துல நெருங்க கூட முடியாது. மக்களே உங்களை தடுத்துருவாங்க. இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு மக்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருங்க, எப்படி மத்திய ஆட்சியில் இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டீங்க பேசுறதுக்கு? தமிழக முதலமைச்சர் பேசுறீங்க, உங்களுக்கு வெட்டமா இல்லையா? இன்னொருத்தர் இருக்காருங்க, இன்னொருத்தர் நம்ம பகுதியில முன்னாடி எம்எல்ஏ இருந்தவர், இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்தவர். அது இங்க நீங்க 10 பேரை கூட்டுங்க, மொத்த பகுதியை கூட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தமிழக வெற்றிகளுக்கு தாவரக்காரை உத்தரவு அசைச்சு கூட பார்க்க முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை மக்கள் மேல செஞ்சு ஆகும். அவர் ஆர்பி உதயகுமார் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அண்ணனை பத்தி பேசினாதான் வீடியோல வருவான், டெய்லி வீடியோ போடுது, எங்களை வீடியோ போடுன்னு சொல்லிட்டு அவர் டெய்லி தலைவர் தூங்கவே இருக்காரு, தூங்கவே மாட்டாரு போல, எப்பயுமே தூங்க மாட்டாரு. தூங்காம இருந்துகிட்டு புலம்பிட்டே இருக்காரு. ஏன்னா அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் நம்மளுக்கு அவரே விசில் சென்று ஓட்டு கேட்டாலும் கேட்டுருவாரு. அதனால நம்ம கவலைப்படுத்தாங்கல்ல, அண்ணன் அவர்கள் ஓட்டு கேட்கட்டும், விசில் சென்று ஓட்டு கேட்கட்டும், அண்ணனுக்கு அவரே ஓட்டு போட்டுருவாரு. அதே மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு, ஆகுனா எதையும் பார்ப்போம், எதையும் செஞ்சிருவோம். அதை இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். அவரை இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்த்தா கூட அவர் ஒன்றியத்தை சொல்றாரு, ஒன்றியம் என்கிட்ட பேசுறாரு, அமைச்சர் இப்படி சொன்னாரு. இன்னும் அமைச்சராகவே மனநிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னு அர்த்தம். இன்னும் அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அமைச்சர் அவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏ கூட தகுதி இல்லைன்னு மக்கள் தகுதி நீக்க பண்ணிட்டாங்க. உனக்கு தகுதி இருக்கிற தலைவரை பற்றி பேசுறதுக்கு எங்க தன்மானம் மற்ற தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வரை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? மிஸ்டர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவர்களே, அமைச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ அமைச்சரா இருந்த முசலப்பட்டி பகுதியில் 58 கால்வாய்க்கு நிரந்தர அரசாங்கம் கொடுக்க முடிஞ்சா? இந்த தண்ணி கொடுக்க முடிஞ்சா? உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா? ஏதாவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? சாக்கடை பற்றி அந்த சாக்கடை பார்க்க முடிச்சோம்னால ஒரு நாளுக்கு 4 பேருக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்களா? நீங்க அமைச்சரா இருந்தான்னு சொல்றீங்க. வெட்டமா இல்ல தலைவரை பத்தி பேசுறீங்க. செல்லப்பட்டியில ஆர்ப்பாட்டம் பண்ணா பயந்துட்டு போயிருமா டாக்டர் தாவேகா? ஒருவேளும் பயப்பட மாட்டேன். நீங்க எத்தனை தொகுதியும் கூட்டுவாங்க, தமிழ்நாடே கூட்டு நீங்க சொன்னாலும் நீங்க உங்க கட்சியோ உங்களோ நாங்களோ தமிழகத்துக்கு ஏற்றுக்கவே மாட்டோம். நீங்க அண்ணன் சொல்லுவது போல மற்றும் பிறர் தான். நீங்க மற்றும் பிறர் தான். நீங்களே நினைச்சுட்டு வந்துருங்களா? அதே மாதிரி அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, 2 பேருக்கு தான் போட்டின்னு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு நிகர் அண்ணன் மட்டும்தான். எல்லாரும் முடிச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான், எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த முன்னாள் அமைச்சர், அந்த எம்எல்ஏ, இந்த கட்சி தலைவர், அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை தான். இதோட நிறுத்திக்கீங்க. தாவேகாவை அழிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதோட நிறுத்திக்கணும். இந்த தற்கொலை படையா மாறுவேன், அந்த படையா மாறுவேன், எல்லாத்தையும் மாறிதான் இங்க உட்காந்துருக்கோம். எல்லாம் மாறிதான் வந்திருக்கோம். எல்லா துயரத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோம். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோம். எங்க வயசுக்கு மீறிய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். நீங்க கொஞ்சம் இடங்கள்லாம் பண்ணீங்க, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோம். இப்ப அவர் இதை செய்யறாரு, அதை செய்யறாரு. போய் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்களுக்கு ரோடோட இறங்கி போய் நல்லது செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்களா? அவங்க காசு திண்டீங்கள, அவங்க காசு எவ்வளவு நாள் வாழ்ந்து திண்டீங்கள, அதுக்கு நன்றி விசுவாசத்துக்காக போய் நல்லது செய்யுங்க. போய் கொச்சத்தனமா பேசுவதும் பேட்டி கொடுப்பதும், அங்க போய் போராட்டம் நடத்த, எதுக்கு போராட்டம் நடத்தீங்க? எனக்காவது ஒரு நாள் நல்லதுக்கு போராட்டத்துக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை. ஆனா தற்கொலை படைய மாறுன்னு ஒரு போராட்டமா? இதெல்லாம் முன்னாள் அமைச்சரா? உங்களுக்கு வெட்டமா இல்லையா? இதோட நிறுத்திக்கணும். அண்ணன் கண் அசைவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அமைதியா போறோம்.
மக்கள் தேர்ந்தெடுத்துக்காம மக்கள் சேவையை மட்டும் பார்க்கணும்னு போறோம். நாங்க எந்த விமர்சனத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, எதையும் எடுத்துக்கிறது இல்லை. இதோட நிறுத்திக்கணும் எங்களோட கோரிக்கையா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பாதிப்பாரு.